உங்கள் தங்க நகையை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. இந்த இடத்துல உங்களுக்கும் அப்பா அம்மாவுக்கும் ஒரு கருத்து வேறுபாடு வருது காசு விஷயத்தில். எவ்ரி மந்த் 4th அன்னைக்கு இஎம்ஐ போட்டுனா 3rd அன்னைக்கே வீட்டில் வந்து சண்டை ஸ்டார்ட் ஆகிடும். 3rd அன்னைக்கு நைட் எவ்ரி மந்த் சண்டை தான். எனக்கு வந்துட்டு நிறைய ஷார்ட்டேஜ் ஆகும். நான் நிறைய டைம் வந்துட்டு அழுதுருக்கேன். என்னால் முடியல, எனக்கு ஓவர் பர்டனாக இருக்குது அப்படின்னாக்க கூட என்னை விட்டது கிடையாது, கேட்க மாட்டாங்க. அதனால் வந்துட்டு கல்யாணத்துக்காக நான் உன்னை கடன் வாங்க சொல்ல, நீ தானே வாங்கிக்கிட்ட, அப்போ நீ கட்டிக்கோ. இந்த லோன் நீ கட்டி முடிச்சிட்டல, நீ எதுக்கு கேட்குறன்ற கேள்வி என் அம்மா கேட்குறாங்க. என் அப்பா கேட்டிருந்தா கூட அது எனக்கு ஆதங்கம் தீர்ந்துட்டு இருக்கும். அவர் குடிச்சிட்டு எப்பவுமே பேசுகிறவர் தான். 10ல் 11 எடுத்துக்கிட்டு நான் போயிட்டு இருப்பேன். என் அம்மா கேட்குறாங்க. நீங்கள் மாதம் எவ்வளோ இஎம்ஐ கட்ட வேண்டி இருந்தது? வீட்டுக்காக போட்டு கொடுத்த 8 லட்சம், என் கல்யாணத்துக்காக போட்டு கொடுத்த 11 லட்சம் சேர்த்து எனக்கு 34,000 இஎம்ஐ போகும். டெலிவரிக்காக பார்க்கலான்ட்டு போய் பேசும்போது எங்கள் அப்பா கிட்ட இருந்து வந்த பதில் என்னன்னா, எனக்கு குழந்தை எங்கனாலும் பிறக்கும், நான் எங்கே பார்க்குறேனோ அங்கே தான் பார்ப்பேன், சொல்ல முடியாது, போகிற வழியிலேயே கூட பிறந்துரும். இந்த இடத்துல இருந்து தான், அந்த பிப்ரவரியில் அவர் இப்படி பேசின இடத்துல இருந்து தான் கருத்து வேறுபாடு ஸ்டார்ட் ஆகுது. அந்த சமயம் அவங்களுக்கு நடக்கிற சண்டையில் வந்துட்டு எங்கள் அப்பா வந்துட்டு எங்கள் அம்மாவை கத்தி எடுத்து குடிக்கிறாங்க அப்பா அப்படின்னா அந்த வீட்டில் குழந்தைங்களுக்கு ஒரு ட்ராமடைஸ் ஆகிறது. நைட்டு 1 மணி 2 மணி வரைக்கும் கூட சண்டைங்க போகும். அப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி தானே நான் நிறைய வச்சேன் இந்த வீட்டுக்காகன்னு சொல்லிட்டு கேள்வி வரும்போது, அதெல்லாம் உன்னை பெற்று வளர்த்ததுக்கான கூலி எங்களால் எதுவுமே தர முடியாது, என்ன மயிறு பிடிங்கிறீங்களோ 2 பேரும் பிடுங்கிக்கோங்க போங்கன்ட்டு அந்த வீட்டில் இருந்து எங்களை அடித்து விரட்டாத குறையா பேசி அனுப்புகிறாங்க. எங்கள் வீட்டு வாசல் முன்னாடி நின்றுட்டு குடிச்சிட்டு கேட்டெல்லாம் தட்டி நான் கொன்னுடுவேன், ஒன்று நான் உயிரோடு இருக்கணும், இல்லைனா நீங்கள் உயிரோடு இருக்கணும், 2த்துல ஏதாவது ஒன்று நடக்கணும்னு சொல்லிட்டு சிலிண்டரெல்லாம் திறந்து விட்டு கத்தியெல்லாம் எடுத்து அந்த மிட் நைட்டுக்கு ஒரு குடி வந்து ஒரு அழகான ஒரு குடும்பத்தை எவ்வளவு சிக்கல் உள்ளாக்கும் அப்படிங்கிறது தான் நீங்கள் சொல்றதுலேருந்து புரியுது. என் அம்மாவையும் என் கணவரையுமே வச்சு தகாத வார்த்தைகளில் பேசி, என் ஹஸ்பண்டையும் தங்கச்சியும் வச்சு தகாத வார்த்தைகளில் பேசி, அது ஒரு மாதிரி அந்த ப்ரெக்னன்சி ஃபேஸில் வந்துட்டு 7th மந்த்லேயே எனக்கு டெலிவரி பெயினே ட்ரிகர் ஆகிடுச்சு. எப்படி கொடுக்குறீங்களோ கொடுங்கன்னு நாங்கள் கேட்க போனாக்கா அப்போ தான் எங்கள் அப்பா சொல்கிறாரு 10 பைசா கொடுக்க முடியாது. நான் அந்த கடனை வீடை விற்று அந்த கடனை கட்டிட்டு என்னோட சிஸ்டருக்கு கல்யாணத்தையும் பண்ணி வச்சுட்டு மிச்சம் இருக்கிறத எடுத்துட்டு நானும் என் ஒய்ஃபும் போயிடுவோம், உனக்கு 10 பைசாவும் கிடையாதுன்னு சொல்லும் போது தான் எனக்கு இவங்க வீடை விற்க போகிறாங்கன்ற விஷயமே எனக்கு தெரிய வருது. அப்பா அம்மா கிட்ட கொடுத்த காசு திருப்பி வரும் வராது அப்படிங்கிறத தாண்டி அது வரவே வராது அப்படின்னா பவித்ரா எப்படி ஃபீல் பண்ணுவாங்க? ஓகேவா, எடுத்துப்பீங்களா, சரி பரவாயில்ல சம்பாதிச்சுக்கலாம் அடுத்து அப்படின்னு? பவித்ரா பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்த பொண்ணு. என்கிட்ட இப்போ ரீசெண்டாக நிறைய பெண்கள் ஒரே கம்ப்ளைண்ட்டை எடுத்துகிட்டு வராங்க. எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருக்குது. ஏன்னா பண பிரச்சனைகள் அண்ணன் தம்பிக்குள்ளே வரும், அக்கா தங்கச்சிக்குள்ளே வரும். ஆனால் ஒரு மகளுக்கு பெற்றவங்க கிட்ட வருமா அப்படின்னா வந்திருக்கு அப்படிங்கிறது தான் நிதர்சனம். இன்றைக்கி நிறைய பெண்கள் படிக்கிறாங்க, வேலை பார்க்குறாங்க. ஸோ பவித்ராவும் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்து ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸ்காலர்ஷிப்பில் தான் அவங்க பிஇ படித்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க கல்யாண செலவையும் அவங்களே வேலை பார்த்து லோன் போட்டு அதில் நடத்தியிருக்காங்க. ஆனால் திருமணத்திற்கு முன்னாடி பல லட்சங்களை பெற்றவங்களுக்கு ஹவுஸ் லோன் உட்பட எடுத்து கொடுத்துருக்காங்க. கல்யாணத்துக்கு அப்புறமா ப்ரெக்னென்ட் ஆகிறாங்க, குழந்தை வருது. ஸோ குழந்தைக்காக ஒரு பிரேக் எடுக்கும்போது ஏற்படக்கூடிய ஒரு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள். அந்த நேரம் பெற்றவங்க கிட்ட போய் தான் கொடுத்த பல லட்சங்களில் அந்த ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிளை ஈடுகட்டுறதுக்கு பணத்தை திருப்பி கேட்கும்போது உனக்கு 1 பைசா இல்லை அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. நிஜமாக இன்றைக்கி நிறைய பெண்களுக்கு இந்த பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குன்றது சமீபமாக என்னை ரீச் பண்ணும்போது தான் எனக்கு தெரியுது. நிறைய பேசப்படாத ஒரு பிரச்சனை தான் இதுவும். ரொம்ப ஷாக்கிங்காகவும் இருக்குது. பெற்றவங்களுக்கும் மகளுக்கும் இடையில் நடக்குமா அப்படிங்கிறது பேசலாம். பவித்ரா வணக்கம். வணக்கம். ஸோ பவித்ரா, ஃபஸ்ட் உங்களை பற்றி சொல்லுங்கப்பா. நீங்கள் படித்தது, அம்மா அப்பா, உங்களோட பாண்டிங். நான் படித்தது வந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு நான் ஸ்கூல் டாப்பர்ன்றதுனால எனக்கு ஒரு எம்என்சி கம்பெனிலேருந்து எனக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணாங்க. அது மூலயமா நான் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் வந்து 4 இயர்ஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன்.
அது பண்ணிட்ட பிறகு நான் ஒரு கம்பெனியில் ப்ளேஸ் ஆகிறேன். ப்ளேஸ் ஆகிட்டு என்னோடய கெரியர் வந்துட்டு 2017 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 2017 ஜூன்லேருந்து டில் இப்போ வரைக்கும் நான் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஐடியில் 8 years ஆஃப் ஐடியில் வந்துட்டு நான் இருக்கேன். என்னோடய 8 years ஆஃப் இன்கம் ப்ரீ மேரேஜ் இருக்கட்டும், போஸ்ட் மேரேஜ் இருக்கட்டும், அது எல்லாமே நான் ஒரு 70% வரைக்கும், 70 to 80% வரைக்கும் வீட்டுக்காக தான் ஸ்பெண்ட் பண்ணேன். ஒரு அம்மா அப்பாவுக்கு வீட்டுக்காகன்னு வச்சுக்கலாம். அம்மா அப்பா என்ன பண்ணுறாங்கப்பா, என்ன பண்ணாங்க, ஒர்க் என்ன, உங்களோட ஃபேமிலி நேச்சர் பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலி அப்பா வந்து ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் சீல் கடை வச்சுருக்காங்க. அம்மா வந்துட்டு சின்னதாக ஒரு டெய்லர் கடை வச்சுருக்காங்க. நான் வேலைக்கு போன டைம்லலாம் வந்துட்டு தங்கச்சி வந்து அப்போ தான் ஃபஸ்ட் இயர் காலேஜ் வந்துட்டு ஜாயின் ஆகுறாங்க. ஸோ நான் 2017 வந்துட்டு என்னோடய கெரியர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்பா அம்மா 2 பெண் குழந்தைங்க, அழகான குடும்பம் தான். ஸோ 2 பேருமே ஒரு சுய தொழில் வச்சுருக்காங்க. ஸோ உங்களோட பாண்டிங்ஸ் எப்படி இருந்தது? பாண்டிங்ஸ் வந்துட்டு எப்போவுமே அப்பா மேலே பாசம் ஜாஸ்தி தான். பெண் பிள்ளைங்கனாலே அப்பா மேலே பாசம் ஜாஸ்தி. அவங்க என்ன தப்பு பண்ணாலும் அந்த தப்பை ஓரமாக வச்சிட்டோன்னா அப்பானா ரொம்ப இஷ்டம். அதே மாதிரி அம்மா மேலே வந்துட்டு ஒரு ரெஸ்பெக்ட் உண்டு. பட் ஆனால் அது நம்ம பாசத்தை வந்து நம்ம ஷோகேஸ் பண்ண மாட்டோம். ஜென்ரலாகவே அம்மா மேலே வந்துட்டு நம்ம ஷோகேஸ் எல்லாம் பண்ண மாட்டோம். ஸோ சிஸ்டரு ஆப்வியஸ்லி கூட பிறந்தவங்க கூட என்ன கனெக்ட் இருக்குமோ அப்படி தான் இது வரைக்கும் போயிட்டு இருந்துச்சு. அப்பா தப்பு பண்ணியிருந்தா தனியாக தூக்கி வச்சுருவோம் அப்படின்னா என்ன பண்ணார் அப்படி அப்பா? அவங்க கொஞ்சம் ஆல்கஹாலிக், குடிச்சிட்டாங்கன்னா என்ன பேசுவாங்கன்றது தெரியாது, எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்றது தெரியாது. சண்டைங்க நிறையா வரும் வீட்டில். அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதுக்கப்புறம் அது நார்மலைஸ் ஆகிடும். குடிக்கிறாங்க அப்பா அப்படின்னா அந்த வீட்டில் கணவன் மனைவிக்குள்ளே சண்டை, குழந்தைங்களுக்கு ஒரு ட்ராமடைஸ் ஆகிறது, ஒரு மாதிரி பயம் இருக்கும் அந்த சண்டையை பார்த்து. ஸோ சில பேர் வீட்டில் குடிச்சிருந்தா கூட தனியாக போய் அப்படி அமைதியாக சமத்தா படுத்துருவார் அப்படிலாம் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ உங்கள் வீட்டில் எப்படி இருந்தது? எங்கள் வீட்டில் அந்த மாதிரி போகிற சிச்சுவேஷனில் நைட்டு 1 மணி 2 மணி வரைக்கும் கூட சண்டைங்க போகும். அம்மா அப்பா சண்டை போட்டுக்கிறது 1 மணி 2 மணி வரைக்கும் கூட சண்டைங்க போகும். அது அப்படியே அடுத்த நாளைக்கு நார்மல் ஆகிடும். நடந்தது தெரியாத மாதிரி நாங்களும் போயிடுவோம், அவங்களும் போயிடுவாங்க. இதான் நடக்கும். அடிப்பாங்களா அப்பா அம்மாவை குடிச்சா? அடிப்பாங்க. நீங்கள் இடையில குழந்தைங்கள போக மாட்டீங்க? நான் ஒரு 8th standard 9th standard வர ஸ்டேஜில் நான் வாயை திறந்து கேட்க ஆரம்பிக்கிறப்போ தான் நீங்கள் அடிக்காதீங்கன்னு சொல்கிற ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறைஞ்சிது. அடிக்கிறது படிப்படியாக குறைஞ்சிது. நீங்கள் ஒரு சூப்பரான ஒரு சைல்டாக தான் உங்கள் வீட்டில் வளர்ந்துருக்கீங்க. நீங்களே படித்து நீங்களே வேலை பார்த்து நல்ல ஏர்னிங்ஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ கல்யாணத்துக்கு முன்னாடி உங்களோட ஏர்னிங்ஸும் உங்கள் வீட்டுக்கு தான் கொடுத்துட்ருந்தீங்களா? எவ்வளோ கொடுத்தீங்க? கல்யாணத்துக்கு முன்னாடி 2020 எங்கள் வீட்டில் வந்து ஒரு வீடு வாங்கினாங்க. அந்த வீடு வாங்குறப்போ நான் ஒரு 8 lakhs வந்துட்டு உங்களுக்கு பர்சனல் லோன் வந்துட்டு டவுன் பேமெண்ட்காக போட்டு கொடுத்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு என்னோடய சிஸ்டரை வந்துட்டு அவள் படிக்கிறதுக்கு ஒரு 3 lakhs அவளுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்னால் கிட்டத்தட்ட 160 to 170 அதுக்கான கான்ட்ரிபியூஷன் வந்து நான் பண்ணியிருந்தேன். அது இல்லாமல் அப்பா பேரில் ஹவுசிங் லோன் இருக்கிறதுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 2 years 2 to 2.5 yearsக்கு நான் ஒரு 3 lakhs வரைக்கும் சப்போர்ட் பண்ணியிருக்கேன். லோன் அடைக்கிறதுக்காக எவ்ரி மந்த் 23K இஎம்ஐ போகிறதுல ஒரு 15K 16K அவங்களுக்கு எப்படி நீட் இருக்கோ பர் மந்த்துக்கு அது நான் வந்து அவங்களுக்கு எவ்ரி மந்த் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன். ஓகே. கல்யாணத்துக்கு முன்னாடி உங்கள் அப்பா அம்மா வாங்கின வீட்டோட மதிப்பு எவ்வளோ ரூபாய்க்கு வீடு வாங்கினாங்க? 42 லட்சத்துக்கு வந்துட்டு வீடு வாங்குறாங்க. அந்த வீடு வாங்குறதுக்கு டவுன் பேமெண்ட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 lakhs பர்சனல் லோன் வந்துட்டு நான் போட்டு கொடுக்குறேன். அது இல்லாமல் கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் அப்பா ஹவுசிங் லோன் கட்டுறதுக்கு, ஹோம் லோன் கட்டுறதுக்கு ஆவரேஜாக 23K இஎம்ஐக்கு 15,000 ஆவரேஜாக நான் பர் மந்த் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஸோ நியர்லி ஒரு 3 lakhs கான்ட்ரிபியூஷன் இருக்குது அதுலேயும். ஸோ இது போக வீட்டு செலவுக்கெல்லாம் பணம் நீங்கள் கொடுத்துருக்கீங்களா? இது போக பூரா வீடு மெயின்டைன் பண்ணுறது, க்ராசரிஸ் போடுறது, ப்ளஸ் இப்போது புதுசாக வீடு வாங்கினாக்கா நம்மளுக்கு நிறைய ரீஸ்ட்ரக்சரிங் ஒர்க் இருக்கும்ல, அந்த ஒர்க் எல்லாம் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 1 to 1.5 lakhs வரைக்குமே நான் அந்த வீட்டில் வச்சுருக்கேன். எக்ஸ்பென்சஸ், மிஸ்லேனியஸ் எக்ஸ்பென்சஸ் பார்க்குறது அது எல்லாமே நான் தான் பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா தங்கச்சி வந்து படிச்சுட்டு இருந்தாங்க. அம்மாவுக்கு வர்றது வந்துட்டு அவங்க கடை வாடகை கொடுத்துட்டு இபி பில் கட்டிட்டு வர பெட்டி எக்ஸ்பென்சஸ்க்கு கரெக்டாக இருக்கும். அப்பாவுக்கு வந்துட்டு ஹவுசிங் லோன் அவங்களுக்கு எவ்வளோ முடியுதோ பர் மந்த் 10K தான் முடியுதுன்னா அந்த 10K அவங்க போயிட்டு வர செலவு மற்ற இதர செலவுங்களுக்கு அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்படி தான் வீடு வந்து என்னோடய கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு 5 வருஷம் வீடு இப்படி தான் ஓடிச்சு.
நீங்கள் வாங்குகிற சம்பளத்தோட பெரும்பகுதி அப்பா அம்மா அவங்க ஒரு வீடை வாங்கிட்டு உங்கள் தலையில் அந்த பேர்டனை சுமத்துறதா ரொம்ப ஃபீல் பண்ணீங்களா? எனக்கு வந்துட்டு நிறைய ஷார்ட்டேஜ் ஆகும். நான் நிறைய டைம் வந்துட்டு அழுதுருக்கேன். என்னால் முடியல, எனக்கு ஓவர் பர்டனாக இருக்குது அப்படின்னாக்க கூட என்னை விட்டது கிடையாது, கேட்க மாட்டாங்க. அதனால் வந்துட்டு எவ்ரி மந்த் 3rd அன்னைக்கு இஎம்ஐ போகுதுன்னா 4th அன்னைக்கு இஎம்ஐ போகுதுன்னா 3rd அன்னைக்கே வீட்டில் வந்து சண்டை ஸ்டார்ட் ஆகிடும். 3rd அன்னைக்கு நைட் எவ்ரி மந்த் சண்டை தான். எனக்கு பைசா கொடு, நாளைக்கு இஎம்ஐ போகணும், இல்லைனா வந்து பவுன்ஸ் சார்ஜஸ் எல்லாம் விழும், எனக்கு வந்துட்டு இஎம்ஐக்கான பைசா இப்போ எனக்கு இவ்வளோ ஷார்ட்டேஜ் ஆகுது, அதை நீ தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஏன்னா ஏர்னிங் கெப்பாசிட்டி நான் தான் இருக்கிறதுனால ஸோ என்னோட தான் நிறைய பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கும். 2.5 வருஷமாகவே எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் அதை ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் ஒரு டைம் நான் வந்துட்டு அவங்களுக்கு பைசா வந்துட்டு டாடி அக்கௌண்ட்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன். இதில் நடுவில் என்ன ஆச்சுன்னா, ஆல்ரெடி எனக்கு நிறைய கடன் ஆகிட்டுருக்கு. 42 வர இடத்துல நான் 60 ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு 6 to 7 months-ஆகவே. லாக்டவுன் எல்லாம் ரிலீஸ் ஆன பிறகும் அவங்க இது ரிப்பீட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. லாக்டவுன் வரைக்கும் நான் இதை கேர் பண்ணிக்கல, சரி நம்ம பார்த்துக்கலாம், கடன் தானே ஆகுது பார்த்துக்கலான்ட்டு இருந்தேன். பட் லாக்டவுன் ரிலீஸ் ஆன பிறகும் இந்த பிஹேவியர் வந்து சேஞ்ச் ஆகலை. அன்டில் என் மேரேஜ் நடக்கிற வரைக்கும் கூட இந்த பிஹேவியர் சேஞ்ச் ஆகலை. ஸோ அப்போ ஏற்கனவே இருந்தது சொந்த வீடு? ஆமாம், தாத்தா வச்சுட்டு போனது. அந்த வீடு இப்போ அப்படியே தான் இருக்கா? விற்றுட்டாங்க. ஸோ அந்த வீடு வாங்கிறதுக்காக நான் பிஎல் போட்டு கொடுத்தது இல்லாமல் அம்மா சைட்லேருந்து கான்ட்ரிபியூஷன்ஸ் இருந்துச்சு. அவங்க வந்து கொஞ்சம் கோல்டு வச்சுருந்தாங்க, அதை விற்று ப்ளஸ் இருந்த வீடை வந்து ஒரு 7 lakhsக்கு விற்று அம்மா சைடு கான்ட்ரிபியூஷன் வந்து ஒரு 12 lakhsம் என் சைடு கான்ட்ரிபியூஷன் வந்து ஒரு 8 lakhs பிஎல்லும் வச்சுக்கிட்டு தான் நாங்கள் வந்து டவுன் பேமெண்ட் கட்டிட்டு ரிமைனிங் இருந்த அமௌண்ட்டுக்கு தான் வந்துட்டு அப்பா வந்து ஹோம் லோன் வந்து போட்டுக்கிட்டாங்க. அப்படி தான் நாங்கள் அந்த வீடே வாங்கினோம். ஆக்சுவலி உங்கள் அம்மா இருந்த ஜுவல்ஸ் எல்லாத்தையும் இப்போ விற்றுட்டாங்க, அதில் கொஞ்சம் வச்சுட்டு மிச்சத்தை விற்றுட்டாங்க. ஒரு வீட்டுக்காக உங்களோட சேலரி தான் இஎம்ஐயில் நிறைய போகுது அப்படிங்கும்போது உங்களுக்கு திருமணம் அப்படின்ற பேச்சுவார்த்தை எப்படி வந்தது? வீட்லேயே பார்த்தாங்களா இல்லை உங்களோடது அரேஞ்ச்டு ஒரு லவ் மேரேஜ்? லவ் மேரேஜ் தான் எங்களுது. ஓகே, வீட்டில் பார்க்கல? வீட்டில் பார்க்கல. உங்களோட காதல் திருமணத்துக்கு வீட்டில் அக்செப்ட் பண்ணிட்டாங்களா ஈஸியாக? சேம் கேஸ்ட்ன்றதுனால அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, உங்கள் கணவர் எவ்வளோ சப்போர்ட்டிவ்? அவரை வந்து உங்களோட பேரண்ட்ஸுக்கு பிடிச்சிருந்ததா? ரொம்பவே. கணவர் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவ். அவங்கள பிடிச்சதுக்கான காரணம் என்னென்னா, அவருக்கு வந்துட்டு அப்பா கிடையாது, கணவருக்கு அப்பா கிடையாது. மொத்தம் 3 அக்காங்க இருக்காங்க. 3 அக்காங்களில் ஃபஸ்ட் அக்காவோட பசங்களை படிக்க வைக்கிறதுக்கு அவர் தான் கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு. 2 அக்காங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு. 2 அக்காங்களோட ப்ரெக்னென்சிஸும் அவர் தான் பார்க்குறாரு. ஸோ எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் அவர் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் அவரோட கல்யாணத்தையும் அவரே பண்ணிக்கிறாருன்றது ஒரு காரணம் வந்து பிடிக்கிறதுக்கான ஒரு காரணமாக இருந்தது. ஸோ அதனால் கொஞ்சம் இது ரொம்ப காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லாமல் ஓரளவுக்கு ஈஸியாகவே இந்த மேரேஜ் நடந்துச்சுன்னு தான் சொல்லலாம். ப்ளஸ் மேரேஜ்க்கான கான்ட்ரிபியூஷனும் பூரா என் சைடு இருந்துச்சுன்றதுனால ஸ்மூத்தாகவே முடிஞ்சுது மேரேஜில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. மேரேஜுக்காக உங்கள் பெற்றவங்க உங்களுக்கு என்னென்னா பண்ணி கொடுத்தாங்க சீரை அந்த மாதிரி சப்போர்ட்டிவாக? ப்ளஸ் நீங்கள் உங்களுக்கு என்ன பண்ணிக்கிட்டீங்க? ஒரு வீடு எங்களுக்கு நாங்கள் குழந்தையா இருக்கும்போது ஒரு வீடு இருக்குது, அது வந்துட்டு ஏரி ஒட்டி இருக்குன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்லேருந்து அது இடிக்கிறாங்க. அதுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஒரு இடத்துல லேண்டு கொடுக்குறாங்க. எங்கள் கல்யாண டைமில் அந்த லேண்டோட வேல்யூ வர்த் 6 lakhs இருந்துச்சு. அதை விற்று தான் கல்யாணம் பண்ணணுன்ற முடிவுக்கு வராங்க. 6 lakhs வச்சுட்டு ஒரு கல்யாணம் பண்ணுறதுன்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, அதை தாண்டி அவங்க வெளியே போய் கடன் வாங்க ஒரு சூழ்நிலை வச்சுட்டு போக வேண்டாம், அடுத்து இன்னொரு பொண்ணு இருக்கா, நம்மளால் பேர்டன் வேண்டான்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த லேண்டை வந்துட்டு எங்களுக்கே கொடுத்துருங்க, நான் உங்களுக்கு லோன் போட்டு கொடுத்துட்றேன்னு சொல்லிவிட்டு நான் 11 lakhs லோன் போட்டு தரேன். அதுக்கு வந்து அந்த 6 lakhsக்கான பைசாவையும் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, நான் ஒரு 3.5 lakhs, என் ஹஸ்பண்ட் ஒரு 2.5 lakhs சேர்த்து ரெடி கேஷாகவே அவங்க கையில் நாங்கள் கொடுத்துட்டோம். கல்யாண டைமில் அவங்க எங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் மட்டும் கொடுத்துட்டாங்க. பட் லீகல் ஓனர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர் எதுவுமே எங்களுக்கு இப்போ வரைக்கும் பண்ணி கொடுக்கல. ஸோ லோன் போட்டதை வச்சுட்டு 11 lakhs லோன் போட்டதை வச்சுட்டு ரிமைனிங் கல்யாணத்துக்கு தேவையான சீரு சாமான் ரிமைனிங் கோல்டு எல்லாமே நாங்களே தான் பண்ணிக்கிறோம். ப்ளஸ் கல்யாணத்துக்காக நான் கிட்டத்தட்ட ஒரு 10 பவுன் வந்துட்டு ஜிஆர்டியில் சேவிங்ஸ் ஸ்கீம் மூலயமா கொஞ்சமாக சேர்த்து வச்சதுலேருந்து இப்படி தான் ஆச்சு. ஸோ 6 lakhs கான்ட்ரிபியூஷன் அவங்க சைட்லேருந்து இருக்குது. மொத்தம் 17 lakhs ஆச்சு மேரேஜ்க்கு. மிச்சம் எல்லாமே நானே பார்த்துக்கிட்டது தான். அம்மாவோட ஜுவல்ஸ் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. கோல்டு வந்துட்டு கான்ட்ரிபியூஷன் இல்லை. தாலி பெருக்கி போடுறப்ப மட்டும் ஒரே ஒரு நாணக்குழா மட்டும் என் தாலியில் வாங்கி போட்டிருக்காங்க. மற்றபடி கோல்டு எல்லாமே நான் பண்ணிக்கிட்டது தான். உங்கள் கணவர் உங்ககிட்ட இருந்து வரதட்சணை அந்த மாதிரியான இந்த விஷயங்கள் எதுவுமே வாங்கலை. ஓ, இட்ஸ் கிரேட் தென். ஓகே,
ஸோ நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா உங்கள் கல்யாணமும் நீங்களே பார்த்துக்கிட்டீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து புரியுது. ஸோ கல்யாணத்துக்கு அப்புறமா எங்கள் அம்மா அப்பாவோட சண்டை அப்படிங்கிற விஷயம் ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு. ஏன் கருத்து வேறுபாடு வருது, எதை வச்சு? ஆக்சுவலி நான் கல்யாணம் பண்ணிட்டு போகிற டைமுக்கு நான் வந்து அந்த வீட்டுக்காக வாங்கின பர்சனல் லோன் நான் இன்னும் கட்டிட்டு தான் இருக்கேன். எனக்கு செப்டம்பர் மந்த் கல்யாணம் நடக்குது. டிசம்பர்லேருந்து அடுத்த செப்டம்பர் வரைக்கும் எனக்கு ஜாப் இல்லை. ஏன்? டெம்ப்ரரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துருந்தாங்க. கரெக்டாக என்னோட கல்யாண டைமில் ஆஃபீஸ்க்கு வர சொல்லி கூப்பிடுறாங்க. என்னால் அந்த சமயம் போக முடியல. ஏன்னா எனக்கு என் ஹஸ்பண்டோட ஒர்க் வந்து சென்னையில் இருக்குது. ஸோ நான் வந்துட்டு ஒரு 3 months பிரேக் எடுத்துகிட்டு திரும்பி ரீஜாயின் ஆகலாம் அப்படின்ற ஒரு ஃபேக்டரில் நான் பிரேக் எடுத்துக்கிறதுக்கு பார்க்குறேன். ஆனால் அங்கே என்ன ஆகுதுன்னா, என்னோடய 3rd சிஸ்டர்லாம் வந்து ஃபஸ்ட் ப்ரெக்னென்சிக்காக எங்கள் வீட்டுக்கு வராங்க. ஸோ வீட்டுக்கு வர்றதுனால அவங்கள நான் டேக் கேர் பண்ணிக்க வேண்டியதாகிடுச்சு. அவங்களோட டெலிவரி பூரா நானும் என் ஹஸ்பண்டும் தான் பார்த்தோம். ஸோ எனக்கு 8 months அந்த டைம் ஜாப் இல்லை. ஏன்னா அவங்க ப்ரெக்னென்சி முடித்து அவங்க போயிட்டு அதுக்கப்புறம் நான் வேலை தேடி போகிறதுக்கு எனக்கு 8 மாதம் பிடிச்சிருச்சு. அந்த 8 மாதம் டைம்லேயும் நான் போயிட்டு யாரையுமே எனக்கு லோனுக்கு வந்துட்டு வீட்டுக்காக எடுத்து கொடுத்தது மட்டுமாவது நீங்கள் கட்டுங்கன்னு சொல்லிட்டு நான் கேட்கல. நீங்கள் மாதம் எவ்வளோ இஎம்ஐ கட்ட வேண்டி இருந்தது? வீட்டுக்காக போட்டு கொடுத்த 8 லட்சம், என் கல்யாணத்துக்காக போட்டு கொடுத்த 11 லட்சம் சேர்த்து எனக்கு 34,000 இஎம்ஐ போகும். ஸோ கல்யாணத்துக்கு முன்னாடி நிறைய ஃபினான்ஷியல் சப்போர்ட் ஃபேமிலிக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொன்னீங்க. கல்யாணத்துக்கு அப்புறமா ஃபினான்ஷியல் சப்போர்ட் அப்பா அம்மாவுக்கு எந்த அளவுக்கு கொடுத்தீங்க? ப்ளஸ் மீன்வேல் உங்கள் தங்கச்சியும் இந்த டைமில் படித்து முடிச்சு வேலைக்கு போயிருப்பாங்க இல்லையா? ஸோ அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் நான் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸ்மூத்தாக தான் போயிட்டுருக்கு. ஸ்டில் அப்போவுமே நானும் என் ஹஸ்பண்டும் இருக்க எங்கள் ஃபேமிலியை பார்த்துக்கிறது மட்டும் இல்லாமல் நான் ஸ்டில் என் அம்மா அப்பாவுக்கு வந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணிட்டு தான் இருக்கேன். மேபி அந்த ஹோம் லோனுக்கு நான் எந்த சப்போர்ட்டுமே கொடுக்கலனாலும் பட் வீடு மெயின்டைன் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு என்னென்ன தேவையோ, க்ராசரிஸ் போடுறது இருக்கட்டும், எங்கள் கிட்ட ஒரு பெட் இருக்காங்க அவங்களுக்கு பார்த்துக்கிறது இருக்கட்டும், அவங்களுக்கு என்னென்ன தேவையோ மற்றது எல்லாமே யூஸ்வலாக கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன பார்த்துட்டு இருந்தனோ அதில் ஒரு 70% நான் கண்டினியூ பண்ணிட்டு தான் இருந்தேன். ஸோ இப்போ எந்த இடத்துல உங்களுக்கும் அப்பா அம்மாவுக்கும் ஒரு கருத்து வேறுபாடு வருது காசு விஷயத்தில்? டிசம்பர் 2024 வந்துட்டு நான் 3 months ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது வந்துட்டு நான் சொல்கிறேன். சொல்லிவிட்டு அது போது ஃபெப்பில் வந்துட்டு 5th month ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் வந்துட்டு டெலிவரி பார்க்கறதுக்காக நம்ம டிசைட் பண்ணணும்ல. அந்த ஹாஸ்பிட்டலில் தான் நம்ம அதுக்கப்புறம் ரெகுலர் செக்கப்ஸ் நம்ம போகணும். ஸோ டிசம்பர் டைம்லேருந்து எங்கள் அம்மா அப்பாவுக்குள்ளே அவங்களோட கருத்து வேறுபாடுனால அவங்களுக்குள்ள பிரச்சனை நடந்துகிட்ருக்கு. ஸோ ஃபெப்ரவரியில் அவங்களுக்கு எவ்ரி மந்த் ஏதோ ஒரு ப்ராப்ளம் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. ஸோ ஃபெப்பில் போயிட்டு நாங்கள் டெலிவரிக்காக பார்க்கலான்ட்டு போய் பேசும்போது எங்கள் அப்பா கிட்டேருந்து வந்த பதில் என்னன்னா, எனக்கு குழந்தை எங்கேனாலும் பிறக்கும், ஆட்டோவில் கூட பிறந்துடும், நான் எங்கே பார்க்குறேனோ அங்கே தான் பார்ப்பேன், நான் வந்து குடுவாஞ்சேரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கூட பார்ப்பேன், சொல்ல முடியாது போகிற வழியிலேயே கூட பிறந்துடும். அந்த மாதிரி ஒரு கிளாஷ் வந்துட்டு வருது. இந்த இடத்துலேருந்து தான், அந்த ஃபெப்ரவரியில் அவர் இப்படி பேசின இடத்துலேருந்து தான் கருத்து வேறுபாடு ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் மார்ச்சில் வந்துட்டு அவங்களுக்குள்ளே ஒரு சண்டை நடக்குது. நாங்கள் எல்லாம் அவுட் ஆஃப் ஸ்டேஷன், நான், என் ஹஸ்பண்ட், என்னோடய சிஸ்டர், நாங்கள் 3 பேருமே அவுட் ஆஃப் ஸ்டேஷன். அந்த சமயம் அவங்களுக்கு நடக்கிற சண்டையில் வந்துட்டு எங்கள் அப்பா வந்துட்டு எங்கள் அம்மாவை கத்தி எடுத்து கையெல்லாம் வந்துட்டு அறுத்துடுறாரு. ஸோ அறுத்து என்னோட பெரியம்மா பையன் வந்து பக்கத்து தெருவில் இருந்ததுனால அவனுக்கு கால் பண்ணி அவன் வந்துட்டு அந்த பிரச்சனையெல்லாம் சரி பண்ணி எங்கள் அம்மாவை வந்துட்டு கொஞ்சம் விலக்கி வச்சுட்டான். நாங்கள் வந்து மார்ச் மாதம் மிட்டில் வந்துட்டு எங்கள் வீட்டுக்கு நான் எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வந்துடுறேன். ஸோ அவங்க ஏப்ரல் மிட்டு வரைக்குமே திரும்ப போகல வீட்டுக்கு. அது வந்து அவங்களோட பிரச்சனை சரியாகலை, அவங்களுக்குள்ளே அவங்க சரி பண்ணிக்கல. ஸோ திரும்ப இவங்க போகலன்றது ஈகோ அவருக்கு ட்ரிகர் ஆகிட்டு வந்துட்டு எங்கள் வீட்டு வாசல் முன்னாடி நின்றுட்டு குடிச்சிட்டு கேட்டெல்லாம் தட்டி அங்கே வந்துட்டு நான் வந்துட்டு அப்போது 7 months நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். கேட்டெல்லாம் தட்டி தகாத வார்த்தைகளில் பேசி அம்மாவையும் என் ஹஸ்பண்டையுமே தகாத வார்த்தைகளில் பேசி அன்றைக்கி நைட் தங்கச்சி வந்து அப்பாவோட தான் இருந்தாள். அவள் வந்துட்டு அப்பாவோட இருந்தப்போ அவளையும் சிலிண்டர் திறந்து விட்டுட்டு நான் கொன்னுடுவேன், எல்லாமே குடிச்சிட்டு பண்ணுறது இதெல்லாமே நான் கொன்னுடுவேன், ஒன்று உயிரோடு இருந்தால் ஒன்று நான் உயிரோடு இருக்கணும், இல்லைனா நீங்கள் உயிரோடு இருக்கணும், ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று நடக்கணும்னு சொல்லிட்டு சிலிண்டரெல்லாம் திறந்து விட்டு கத்தியெல்லாம் எடுத்து பண்ணி அந்த மிட் நைட்டுக்கு என் ஹஸ்பண்டுக்கு என் சிஸ்டர் ஃபோன் பண்ணிவிட்டு எனக்கு என் கணவரை அனுப்பாமையும் இருக்க முடியல.
அனுப்பவும் விருப்பம் இல்லை. ஏன்னா நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். அங்கே என்ன வேணால் நடக்கலாம். ஒரு பயத்தோடு தான் நான் அனுப்புகிறேன். ஏன்னா அங்கே பொண்ணு இருக்கான்றதுனால. அவர் போய் 2 பேரையும் கூட்டிகிட்டு வந்தாக்க எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு அப்பாவையும் தங்கச்சி கூப்பிட்டு வராரா? தங்கச்சியை மட்டும் கூட்டிகிட்டு வராரு. தங்கச்சியை மட்டும் ஆக்சுவலி அம்மாவும் ஹஸ்பண்டும் போகிறாங்க. போயிட்டு தங்கச்சியை மட்டும் கூட்டிகிட்டு வரதுக்காக போகிறாங்க. அப்போவே அம்மாக்கும் மறுபடியும் அடி. அப்பா அடிச்சுட்டு தங்கச்சியும் அடிச்சுட்டு அவங்க 2 பேரையுமே ஹஸ்பண்ட் கூட்டிகிட்டு வந்துட்டார், நீங்கள் ஃபஸ்ட்டு வாங்கன்னு சொல்லிட்டு. வந்த பிறகு எங்கள் வீட்டு கேட்டு முன்னாடி நான் 7 months ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். அது எதுவுமே இல்லாமல் கேட்டெல்லாம் தட்டி தகாத வார்த்தைகளில் பேசி, என் அம்மாவையும் என் கணவரையுமே வச்சு தகாத வார்த்தைகளில் பேசி, என் ஹஸ்பண்டையும் தங்கச்சியும் வச்சு தகாத வார்த்தைகளில் பேசி, அது ஒரு மாதிரி அந்த ப்ரெக்னன்சி ஃபேஸில் வந்துட்டு அது நான் ரொம்ப கஷ்டமாக ஹேண்டில் பண்ண விஷயம் அது. அதனால் என்ன ஆகிடுச்சுன்னா 7th monthலேயே எனக்கு டெலிவரி பெயினே ட்ரிகர் ஆகிடுச்சு. ரொம்ப ஸ்ட்ரகிளாக பார்க்கும்போது, அதுவும் அப்பாவே இப்படி பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த ஸ்ட்ரெஸ் வந்துட்டு என்னால் அந்த மென்டல் ஸ்ட்ரெஸ் வந்துட்டு ஹேண்டில் பண்ண முடியல. எனக்கு அது 7th month டெலிவரி பெயின் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இன்னும் அந்த கருத்து வேறுபாடு, அந்த மோதல் வந்து அதிகமாகுது. ஒரு குடி வந்து ஒரு அழகான ஒரு குடும்பத்தை எவ்வளவு சிக்கல் உள்ளாக்கும் அப்படிங்கிறது தான் நீங்கள் சொல்கிறதுலேருந்து புரியுது இல்லை? ஒரு மனுஷன் குடிக்கிறாரு, அந்த வீட்டோட தலைவர் உங்கள் அப்பா. குடிக்கிறதுனால பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு தெரியல, இன்னொரு பொண்ணு கல்யாணத்துக்கு இருக்காங்கன்னு தெரியல, மனைவி இவ்வளோ நாள் வாழ்ந்துருக்கோம், இன்னுமா இவ்வளோ பெரிய சண்டையை போடணும் அப்படிங்கிறதும் தெரில இல்லை? பக்கத்துலலாம் வீடு இருக்கும், நாங்கள் ரெண்டடில் வேறு இருக்கோம். அவங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை, அவங்க ஓன் ஹவுஸில் இருக்காங்க. பட் நாங்கள் ரெண்டடில் இருக்கோம் இல்லை. ஹவுஸ் ஓனருக்கு தெரிஞ்சால் அது பிரச்சனை ஆகாதா? நைட்டு 2 மணிக்கு நடந்த விஷயம் இது. ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் வந்துட்டு அவங்க 2 பேருக்குள்ளே இருக்கிற அந்த ஈகோ கிளாஷஸ் மட்டும் இல்லாமல் ஃபினான்ஷியலாக அவருக்கு வந்து பேக்ரவுண்டில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கு. அதை யாருமே பார்க்காம விட்டுருந்துருக்காங்க. என் அம்மாவும் பார்க்காம விட்டுருந்துருக்காங்க, என்னோட சிஸ்டரும் பார்க்காம விட்டுருந்துருக்காங்க. அவர் வந்துட்டு வீட்டுக்கு தெரியாமல் 10 லட்ச ரூபாய் வெளியே கடன் வாங்கி வச்சுருந்துருக்காரு. அவசியம் 10 லட்சம் கடன் வாங்குறதுக்கு? ஏன்னா நீங்களும் ஸ்காலர்ஷிப்பில் படித்தேன், என் கல்யாணத்தை நானே செலவு பார்த்தேன்றீங்க, வீட்டு செலவுக்கு உங்கள் அம்மாவும் டெய்லரிங் பண்ணியிருக்காங்க, நீங்களும் கொடுத்துருக்கீங்க, உங்கள் தங்கச்சியும் கொஞ்ச நாள் வேலைக்கு போய் கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ கடன் வாங்க வேண்டியதுக்கான காரணம்? அதுக்கான காரணம் எனக்கு தெரியல. பட் அவர் வந்து ஃபினான்ஷியலாக கொஞ்சம் கோத்ரூ பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. அதனோட வெளிப்பாடு தான் இதெல்லாம். அதை ஒத்துக்க முடியாமல் குடிச்சிட்டு சண்டை இழுக்கிறது, இந்த மாதிரி அவங்களுக்குள்ள இருக்கிற ஈகோ கிளாஷஸ்னுடைய வெளிப்பாடு தான் இதெல்லாம். ஸோ ஏப்ரல் மந்த் இது நடக்குது. ஸோ அதுக்கப்புறம் நான் பேசுகிறேன், அடுத்த நாள் போயிட்டு நான் பேசுகிறேன். அப்போயாவது சரி நான் ஒரு தடவை பேசி பார்க்கலாம் அவர்கிட்ட, இதுக்கு மேலே எந்த தொந்தரவும் பண்ணாதீங்க, எனக்கு டெலிவரி பெயினே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஒரு 2 நாள் கழித்து நான் போயிட்டு பேசினேன், எனக்கு டெலிவரி பெயின் வந்துருச்சு. ஹாஸ்பிட்டலில் வந்து சொல்கிறாங்க, இப்போ பாப்பா பிறந்தா மட்டும் நாங்கள் என்ஐசியில் தான் வைக்கிற மாதிரி இருக்கும், ஏன்னா லங் டெவலப்மெண்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்காது. ஸோ நீங்கள் எப்படியாவது கொஞ்சம் டேக் கேர் பண்ணிவிட்டு 9 months அந்த 36 weeks என்னமோ டைம்லைன் சொன்னாங்க, அதை தாண்டிடுங்க, அது கடந்துட்டால் மட்டும் டெலிவரி ஆகிட்டாக்க கூட போதும்னு சொன்னாங்க. இதை நான் வந்துட்டு அவர்கிட்ட போயிட்டு சொல்லவே செய்கிறேன், இந்த மாதிரி எனக்கு சொல்கிறாங்க, தயவு செய்து உங்களோட சண்டையே கொஞ்சம் எனக்கு நல்லபடியாக குழந்தை பிறக்கிற வரைக்குமாவது நீங்கள் நிறுத்தி வைங்க அப்படின்னு நான் சொல்லும் போது, நான் 7 மாதத்தில் பிறந்த குழந்தை. அப்பயும் என்ன தகாத வார்த்தையில் என்ன பேசுகிறாருன்னா, உங்கள் ஆத்தா உன்னையே எனக்கு தான் பெத்தாளானே எனக்கு தெரியல அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்துட்டு கொடுக்குறாரு. வார்த்தையை கொடுத்துட்டு நீ ஏண்டி இங்கே வர, வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லும் போது நான் திரும்ப சொல்கிறது என்னன்னா, நானும் இந்த வீட்டு மேலே பணம் போட்டிருக்கேன், நீங்கள் எப்படி லோன் கட்டுறீங்களோ அதே மாதிரி தான் நானும் இன்னைக்கு டேட் வரைக்கும் லோன் கட்டியிருக்கேன், அம்மாவோட பணமும் இதில் இருக்குது. ஸோ யாரையுமே வீட்டை விட்டு போன்னு சொல்கிறதுக்கான உரிமை வந்து கிடையாதுன்னு நான் சொல்கிறப்போ அவர் எனக்கு திரும்ப கொடுத்த பதில் என்னன்னா, நீயே எந்த வழியில் சம்பாதிச்சியோ யாருக்கு தெரியும். அந்த மூமெண்ட் தான் நான் ரொம்ப பிரேக் டவுன் ஆகிட்டு யாருமே வேண்டான்னு ஒதுங்கின ஒரு மூமெண்ட். இந்த ஒரு வார்த்தை வந்துட்டதுக்கப்புறம் நான் வந்துட்டு அங்கேருந்து வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஏப்ரல் மந்த் இந்த பிரச்சனை நடக்குது. ஸோ எங்கள் அம்மா அப்பாவும் திரும்பி போகல. ஏப்ரல் மந்த் இந்த பிரச்சனை நடந்ததுக்கப்புறமும் எங்கள் அம்மா திரும்பி போகல. டில் டெலிவரி டேட் வரைக்குமே எங்கள் வீட்டில் தான் இருக்காங்க. பாப்பா பிறந்து ஒரு 1 monthக்குலாம் நான் ஒர்க் ரீஜாயின் பண்ணுற சிச்சுவேஷன் ஆச்சு. ஸோ பாப்பாவையும் பார்த்துட்டு ஒர்க்கும் பார்த்துட்டு நான் பூரா மற்றதும் நார்மலாகவே ஒரு 2 months 3 monthsக்கெல்லாம் நான் குக்கிங் கூட ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இன்றைக்கி வரைக்கும் எனக்கு பூரா என்னை பார்த்துக்கிறதே கணவர் தான். அம்மா சைடுலேருந்தோ அப்பா சைடுலேருந்தோ எனக்கு எந்த சப்போர்ட்டும் கிடைக்கல.
நான் வந்துட்டு எதிர்பார்க்கவும் இல்லை. பரவாயில்ல பண்ணலையா, சரி பரவாயில்ல, அந்த மைண்ட் செட்டுக்கு நாங்கள் வந்துட்டோம். பட் ஆனால் இப்போ எனக்கு ஒரு மொமெண்ட் வந்தது என்னென்னா, நான் நோட்டீஸ் பீரியடில் இருக்கேன், நான் திரும்பி ஒரு வேலை தேடணும். ஆனால் எனக்கு வந்து வேலைக்கு போகணுமா என் குழந்தைய பார்க்கணுமானா எனக்கு என் குழந்தைய பார்க்குறது இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஏன்னா இப்போ எல்லாமே ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் கூப்பிடுறாங்க. நான் 6 மாதம் குழந்தைய யார்கிட்டையுமே நம்பி விட்டுட்டு போகிற நிலைமையில் இல்லை. ஸோ அதனால் நான் போயிட்டு இதுக்கு மேலே அந்த 6 மாதமோ 1 வருஷமோ நான் எடுக்கிற பிரேக்குக்கு என்னோடய இஎம்ஐஸ்க்கு ஏன் என்னோட கணவர் பே பண்ணணும், அவசியம் இல்லைல்ல. அதனால் நான் போய் கேட்டது என்னென்னா, கல்யாண டைமில் 6 லட்ச ரூபாய் நாங்கள் ரெடி கேஷ் கொடுத்துட்டோம் அந்த லேண்டுக்காக. மேலே லோன் போட்டு நானே தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எனக்கு அந்த லேண்டை மட்டும் விற்று கொடுத்துருங்க. இது ஒரு விஷயம். செகண்டாக போனது என்னென்னா, அப்படி இல்லைனாக்கா கல்யாணத்துக்கு முன்னாடி நான் 14,000 ரூபாய் இஎம்ஐ கட்டிகிட்டு இருந்தேன். அந்த 14,000 ரூபாய் இஎம்ஐ மட்டும், வீட்டுக்காக எடுத்து கொடுத்த இஎம்ஐ மட்டும் நீங்கள் வந்து கட்டுங்க நான் போகிற வரைக்கும். இது 2 கேட்குறதுக்காக தான் நாங்கள் அந்த வீட்டுக்கு போனோம். மற்றபடி அந்த வீட்டோட எங்களுக்கும் கான்டாக்டே இல்லை. ஒரு லாஸ்ட் ஒரு 4 to 5 மந்த்ஸாக கான்டாக்ட் இல்லை. போனப்போ எனக்கு வந்த பதில் என்னன்னா, நாங்கள் டாக்குமெண்ட்டை கொடுத்துட்டோம், நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணிக்கோங்க. விற்று தர முடியாதுன்னு பதில் வரல. இல்லை நீங்கள் விற்றுக்கோங்க, நாங்கள் வந்து கையெழுத்து போடுறோன்னு பதில் வரல. இல்லை நான் கையெழுத்து போட மாட்டேன்னு பதில் வரல. எல்லாத்துக்குமே ஒரு பாஸ். கல்யாணத்துக்காக நான் உன்னை கடன் வாங்க சொல்ல, நீ தானே வாங்கிக்கிட்ட, அப்போ நீ கட்டிக்கோ. இந்த லோன் நீ கட்டி முடிச்சிட்டல, நீ எதுக்கு கேட்குறன்ற கேள்வி என் அம்மா கேட்குறாங்க. என் அப்பா கேட்டிருந்தா கூட அது எனக்கு ஆதங்கம் தீர்ந்துட்டுருக்கும். அவர் குடிச்சிட்டு எப்போவுமே பேசுகிறவர் தான். 10ல் 11 எடுத்துக்கிட்டு நான் போயிட்டுருப்பேன். என் அம்மா கேட்குறாங்க, கட்டி முடிச்சதை எதுக்கு வந்து கேட்குறேன். சரி அப்போது அப்படி கட்டி முடிச்சதை எதுக்கு கேட்குறேன் நீங்கள் கேட்குறீங்கன்னா, கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நான் அது ஒரு 2.5 years to 3 years கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நான் கட்டியிருக்கேன், வீட்டுக்காக எடுத்ததுமே. அப்போ அந்த பைசாவை எனக்கு எப்படி முடியுதோ செட்டில் பண்ணுங்க. அதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக செட்டில் பண்ணுறீங்களோ, எப்படி கொடுக்குறீங்களோ கொடுங்கன்னு நாங்கள் கேட்க போனாக்கா, அப்போ தான் எங்கள் அப்பா சொல்கிறாரு, 10 பைசா கொடுக்க முடியாது, எனக்கு 10 லட்ச ரூபாய் கடன் இருக்குது, நான் அந்த கடனை வீடை விற்று அந்த கடனை கட்டிட்டு என்னோடய சிஸ்டருக்கு கல்யாணத்தையும் பண்ணி வச்சுட்டு மிச்சம் இருக்கிறத எடுத்துகிட்டு நானும் என் ஒய்ஃபும் போயிடுவோம், உனக்கு 10 பைசாவும் கிடையாதுன்னு சொல்லும் போது தான் எனக்கு இவங்க வீடை விற்க போகிறாங்கன்ற விஷயமே எனக்கு தெரிய வருது. அது வந்துட்டு என்னால் அக்செப்ட் கூட பண்ணிக்க முடியல. ஏன்னா அந்த வீட்டுக்காக நான் நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். வீட்டுக்காக வாங்கினது, கல்யாணத்துக்காக வாங்கினது சேர்த்து இன்னும் 5.5 lakhs தான் இருக்குது அவுட்ஸ்டாண்டிங். நான் கேட்க போனாக்கா அவங்க சொல்கிற பதில் என்னன்னா, எதுவுமே தர முடியாது, வேணும்னா நீ கல்யாணத்துக்கு அப்புறம் கட்டின பைசா மட்டும் எவ்வளவோ அதை மட்டும் நாங்கள் செட்டில் பண்ணுறோம். அப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி தானே நான் நிறைய வச்சேன் இந்த வீட்டுக்காகன்னு சொல்லிட்டு கேள்வி வரும்போது, அதெல்லாம் உன்னை பெற்று வளர்த்ததுக்கான கூலி, எங்களால் எதுவுமே தர முடியாது, என்ன மயிர் பிடிங்கிறீங்க 2 பேரும் பிடுங்கிக்கோங்க போங்கன்ட்டு அந்த வீட்டிலேருந்து எங்களை அடித்து விரட்டாத குறையா பேசி அனுப்புகிறாங்க. அப்பாவும் அம்மாவும் 2 பேருமே. உங்களையும் உங்கள் வீட்டுக்காரரையும். அவர் வந்துட்டு என் ஹஸ்பண்ட் வந்துட்டு எப்படின்னா, ஆஃப்டர் மேரேஜ் கூட நான் ஃபினான்ஷியலாக எவ்வளோ சப்போர்ட் நான் எங்கள் அம்மா அப்பாவுக்கு கொடுத்துட்டு இருந்தாலும் ஒரு கேள்வியும் அவர் கேட்டதில்லை. நீ சம்பாதிக்கிற உன்னோட பணம் உன் வீட்டுக்காக நீ செலவு பண்ணுறனா பண்ணிக்கோ, நம்ம ஃபேமிலிக்குள்ளே அதால் டிஸ்டர்பன்ஸ் இல்லாதது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்ன ஒரு மனிதரை இந்த மாதிரி 2 பேரும் வீட்டை விட்டுட்டு போங்க, இங்கிறது இங்கே ஏன் நிற்கிறீங்க அப்படி சொல்லி நாங்கள் வெளியே அனுப்பப்படுறோம். ஸோ நான் வெளியே வந்துட்டு ஒரு 10 to 15 days என்னால் அதில் ரெக்கவரே ஆக முடியல. அதோட இம்பேக்ட்ஸ் வந்துட்டு எனக்கு மட்டும் இல்லை, ப்ரீ ப்ரெக்னன்சிலேருந்து போஸ்ட் ப்ரெக்னன்சி வரைக்குமே நான் ஃபேஸ் பண்ண இந்த மென்டல் ஹராஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், வேர்பல் அப்யூஸாக இருக்கட்டும், எல்லாமே சேர்த்து அது என்ன மட்டுமே நான் மட்டுமே அதால் பாதிக்கப்படலை, இன்றைக்கி என்னோடய குழந்தையும் அதால் பாதிக்கப்பட்டுருக்கா. ஆப்வியஸ்லி குழந்தை பிறந்து 6 மாதம் ஆகுது. ஸோ உங்களுக்கு அது ஒரு ட்ராமா, ஒரு ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் அப்படின்னா அது குழந்தைக்கும் தான் கடத்தும் இல்லையா? ஸோ குழந்தைக்கு நீங்கள் எப்படி உணர்றீங்க அதை? இந்த பிரச்சனை நடந்து வந்தப்போ நான் மனம் உடைஞ்சி போயிட்டு அழுகும் போது, இந்த மாதிரி என்னை பண்ணிட்டாங்களேன்னு நான் அழுகும் போது, அன்னைக்கு நான் அழுத ஒரு விதம் இருக்குல்ல, கத்தி நம்ம ஏமாந்துட்டோம் இன்னைக்கு, அதுவுமே வெளியாரால் ஏமாற்றப்பட்டாலே நம்மளால் தாங்கி கொள்கிற ஒரு விஷயம் இல்லை. பெத்த அம்மா அப்பாவே இப்படி பண்ணுறாங்கன்னும் போது அது வந்துட்டு அதோட அவுட் பிரேக் வந்துட்டு ரொம்ப மோசமாக வெளிப்படுத்தினேன். நான் ரொம்ப அழுது ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணி என்னை இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே நான் அழுவும் போது
ஆப்வியஸ்லி பக்கத்தில் என்னோட குழந்தை அதை பார்க்கும் போது அவள் அழுது அழுது அன்னைக்கு பூரா ராத்திரி அவள் தூங்காமல் அவளை மாதம் அப்போ குழந்தைக்கு 5 மாதம் 5 மாதம் குழந்தை. அது ஆப்வியஸ்லி நான் பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுறப்போ நான் என்ன யோசனை பண்ணுறனோ, நான் என்ன சிந்தனை பண்ணுறனோ, அது ஏதோ ஒரு கார்னரில் அவளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு தானே இருக்கும். அது அவள் வளரும் போது தான் அதோட இம்பேக்ட்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு தெரிய வரும். இப்போ அவள் சொல்ல முடியலனாலும் வளர வளர அதோட இம்பேக்ட்ஸ் நம்மளுக்கு தெரியும்ல. நீங்கள் ஃபினான்ஷியலாக உங்கள் குடும்பத்துக்கு என்னெல்லாம் பண்ணீங்க அப்படின்ற ஒரு பேங்க் டிரான்சாக்ஷன் எனக்கு காமிக்கலாமா? காட்டலாம். பிகாஸ் ஒரு பொண்ணை உட்கார வச்சுட்டு அநியாயமாக பெற்றவங்களை நம்ம குறை சொல்கிறோமா அப்படிங்கிறது இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு கேட்குறேன். பட் பேங்க் ஸ்டேட்மெண்ட்லாம் நம்ம காமிக்கக்கூடாது. பட் பவித்ராவோட உண்மை எவ்வளவு அப்படிங்கிறதுக்காக நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் பார்த்துக்கிறேன். 2 லோனாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். ஓகே. ஒன்று 4 இன்னொன்று 4 இருக்கும். இதில் எந்த இயர் எடுத்த லோன்? இது எல்லாமே Feb 2020 எடுத்த லோன். அந்த ஃபெப்ல தான் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆச்சு வீடு. அப்போ எடுத்த லோன். ஓகே. உங்கள் அப்பா அம்மா வாங்கின வீட்டுக்காக நீங்கள் போட்ட லோனுக்கான ப்ரூஃப். இப்போ அப்பா அம்மா கிட்டேருந்து நீங்கள் வீட்டுக்காக கொடுத்த காசை திருப்பி வரும்னு நினைக்கிறீங்களா, வராதுன்னு நினைக்கிறீங்களா? சின்ன வயசுலேருந்து பெற்று வளர்க்குறாங்க பெற்றவங்கள நம்ம பார்த்துக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய கடமை. ஆனால் நாம் சம்பாதிக்கிற காசை அம்மா இருந்தாங்க 10 லட்சம் வச்சுக்கோங்க, நீங்கள் வீடு வாங்கிக்கோங்க அப்படின்னு நாம் ஓகே, நமக்கு அது எந்த சேவிங்ஸும் இல்லை, நம்ம வீட்டுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு நம்ம கான்சியஸாக கொடுக்கறது வேறு விதம். இல்லை இது நம்மளோட ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டும் கூட, அம்மா அப்பாக்கான சேஃப்டியும் ப்ளஸ் நம்மளோட ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு நம்ம அம்மா அப்பா கிட்ட காசை கொடுக்கும்போது ஆஃப்டர் மேரேஜ் அது ஒரு பிரிவினை அந்த காசை கொடுக்க மாட்டேன்னு சொல்லும்போது அங்கே தான் இது பிரச்சனையாக இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் அப்பா அம்மா கிட்ட கொடுத்த காசு திருப்பி வரும் வராது அப்படிங்கிறத தாண்டி அது வரவே வராது அப்படின்னா பவித்ரா எப்படி ஃபீல் பண்ணுவாங்க? ஓகேவா, எடுத்துப்பீங்களா, சரி பரவாயில்ல சம்பாரிச்சிக்கலாம் அடுத்து அப்படின்னு? கொஞ்ச நாளைக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா 8 வருஷம் கஷ்டப்பட்ட காசுன்றதுனால கஷ்டமாக தான் இருக்கும். இன்னைக்கு எனக்கும் ஒரு பாப்பா இருக்கா, அவளோட ஃப்யூச்சரும் நான் யோசனை பண்ணணும். திரும்ப நான் வேலைக்கு போக எவ்வளோ டைம் ஆகுன்றதும் எனக்கு கிளாரிட்டி இல்லை. அப்படியே போனாலும் நம்ம இவ்வளோ செஞ்சோமே, ஆனால் அதில் நம்மளுக்கு எதுவுமே ரிட்டர்ன்ஸ் இல்லையேன்றது அந்த மன வருத்தம்ன்றது எப்போவுமே இருக்கும் தான். பணத்தை தாண்டி பாசம் அப்படிங்கிறது இந்த இடத்துல எந்த அளவு மன உளைச்சல்? பிகாஸ் இப்போ உங்கள் அப்பாவே குடிக்காமல் இருந்திருந்தா கூட உங்களுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். குடிச்சிட்டு இவ்வளோ வார்த்தைகள் பேசாமல் இருந்திருந்தா உங்களுக்கு இது பெரிய பிரச்சனையாக தோணி இருந்திருக்காது. குடும்பத்தில் உண்மையிலேயே ஒரு காசு தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச பவித்ரா அதை ஏற்றுக்கிறதுக்கு சரியாக இருந்திருப்பாங்க. பட் குடிக்கிறதுனால ஏற்பட்ட நஷ்டம் அதை தான் ஏற்றுக்கிறதுக்கு பொறுப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. கரெக்டாக? அது மட்டும் இல்லை, சரியான நேரத்தில் சரியான முடிவுகள் எடுக்காதது கூட காரணம். நம்மளோட கணவரால் எவ்வளோ முடியுன்றது ஒரு மனைவிக்கு தான் தெரியும். அப்போது ஒரு பொண்ணை மட்டுமே நம்பிட்டு வீடு வாங்குற முடிவுக்கு இறங்கியிருக்க கூடாது. இப்போ 2 பொண்ணு பசங்கன்னும் போது நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டாக்க யார் பார்த்துக்குவான்ற கிளாரிட்டி அம்மாவுக்கு இருந்திருக்கணும். அது அவங்க கரெக்டாக சரியான முறையில் அவங்க கையாளலன்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு என்னென்னா நீங்கள் மெச்சூர்டாக இருக்கீங்க, உங்கள் ஹஸ்பண்டும் இப்போ குழந்தைய அவர் தான் பார்த்துட்ருக்காரு. ஸோ அவரும் இப்போ மெச்சூர்டாக தான் இருக்கார். பட் ஒரு பொண்ணாக இந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ண முடியல, தவிக்கிறீங்க அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்க முடியுது. பட் அப்பா அம்மா இப்படி பண்ணிட்டாங்க, பட் அதையே யோசிச்சுட்டு இருந்தோம்னா நம்ம கையில் 2 வயிறும் இருக்குது. உங்கள் ஹஸ்பண்ட் ஒரு வயிறும், குழந்தை ஒரு வயிறும். இந்த 2 வயிறத்தையும் பத்திரமா பார்த்துக்கணும். இல்லை பவித்ரா தானே பார்த்துக்கணும், இல்லை இதை விட்டுடக்கூடாது. பிகாஸ் அப்பா குடிக்கிறாரு, சைல்ட்ஹுட்லேருந்து உங்களுக்கு ட்ராமா கொடுத்துருக்காரு. இது ஒன்றும் புதுசு இல்லை உங்களுக்கு. பணம் வந்துக்கிட்டே இருக்கும்போது பிரச்சனை கம்மியாக இருந்திருக்கு உங்கள் பிறந்த வீட்டில். பணம் இல்லாதப்ப சண்டை வந்திருக்கு, பணம் இல்லவே இல்லாதப்ப சண்டை பிரச்சனை பெருசாக இருந்திருக்கு. ஸோ அந்த டைமில் இப்போ பணம் இல்லவே இல்லைங்கிறப்போ நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிட்டீங்க. உங்கள் லைஃபுக்கான தேடும்போது சண்டை அதிகமாகிருக்கு. உங்களை அளவுக்கு அதிகமாக இவற்றிருந்து பணம் வராதுங்கப்போ தான் உச்சகட்டமான வார்த்தைகள், அப்யூசிவ் வேர்ட்ஸ் எல்லாம் உங்களை பெற்ற அப்பாவே சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா? ஸோ மறப்போம் மன்னிப்போம். ஏன்னா பெற்றவங்களா போயிட்டாங்க. யாரோ 3வது மனுஷங்கன்னா நம்ம இந்த இடத்துல போர்க்கொடி தூக்கலாம், என்ன பண்ணுவேன் என்னன்னு சண்டை போடலாம். பட் இந்த இடத்துல எனக்கு சண்டை போடுறதே வேஸ்ட்டுன்னு தான் தோணுது. இது ஒரு அனுபவம். ஆக்சுவலி நல்ல அனுபவமானு கேட்டால் இல்லை தான், டெஃபினட்டாக இல்லை. ஒரு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது வரக்கூடாத ஒரு விஷயந்தான். பட் இதை நீங்கள் கண்டிப்பாக மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணி இதை சரிப்படுத்திக்கலாம். நீங்கள் அடுத்து வேலைக்கு போயிட்டு சம்பாரித்து அழகாக சூப்பர் ஃபேமிலியாக க்ரியேட் பண்ணிக்கலாம். இல்லை? கண்டிப்பாக.
ஆக்சுவலாக பவித்ரா, நீங்கள் இந்த இன்டர்வியூ கொடுக்கறதுக்கான ஒரு நோக்கம் என்ன? நான் மட்டும் இல்லை, இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஜெண்டர், அது பொண்ணாக இருக்கட்டும் பையனாக இருக்கட்டும், இன்றைக்கி வந்துட்டு ஒரு ஃபேமிலியில் ஒரு 2 பேர் இருக்காங்க, ஒரு 2 அண்ணா இல்லை ஒரு 2 அக்கா தங்கச்சி அந்த மாதிரி இருக்காங்க, ஒரு 2 பேர் சிப்ளிங்ஸ் இருக்காங்கன்னா, ஒருத்தர் நல்லா ஏர்ன் பண்ணுறாங்க, ஒருத்தர் நல்லா ஏர்ன் பண்ணலன்ற போது அந்த நல்லா ஏர்ன் பண்ணுறவங்களோட மணி வந்து கிராண்டடாக எடுத்துக்கப்படுது. ஸோ அதை வந்துட்டு கண்டிப்பாக யாரோ ஒருத்தர் இதை பார்த்து நம்மளுக்கு, ஏன்னா நான் சேவ் பண்ண நினச்ச டைம்லலாம் என்னை சேவ் பண்ண விடலை. எந்த ஃபேஸ்லேயுமே ஒரு 5,000 இந்த மந்த் நம்ம சேவ் பண்ணலாம், ஒரு 10,000 இந்த மந்த் சேவ் பண்ணலான்னா எனக்கு அந்த சிச்சுவேஷனை அமையக்கூட விடலை என் வீட்டார். ஸோ இதை பார்த்தாவது வீட்டுக்கு செய்கிறது இருக்கட்டும் ஒரு பக்கம், நமக்காகவும் நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சுக்கணுன்றதை வந்துட்டு எனக்கு இந்த 8 வருஷம் வாழ்க்கை வந்து கற்றுக் கொடுத்துருச்சு. இந்த இடத்துல நான் ஒரு காலம்தான் மருந்து போடும். தீயினால் சுட்ட பொண்ணு உள்ளாரும் ஆறாது, நாவினால் சுட்ட வடும்பாங்க. அது யாரோ தெருவில் போகிறவங்களோ ஒரு தூரத்து ரிலேட்டிவோ யாரோ ஒருத்தங்க சொல்லிட்டா வலிக்காது. பெத்தப்பாவே சொல்லும்போது வலிக்கும். பட் நம்ம சமூகத்தில் நிறைய பெத்தவங்களே அப்பா அம்மாவே இருக்காங்க, கெட்ட வார்த்தையில் பிள்ளைங்களை திட்டுறாங்க, இல்லை சபிக்கிறாங்க, அவங்களோட உழைப்பை சுரண்டுறாங்க. வயசான பெற்றவங்களை கைவிடக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லிகிட்ருக்கோம். அதே மாதிரி பெற்றவங்களும் பிள்ளைங்களை அப்யூஸ் பண்ணக்கூடாது, அதுவும் தப்பு அப்படிங்கிறது தான் இதிலேருந்து புரிஞ்சுக்குது நமக்கு. லவ், ரெஸ்பெக்ட் எல்லாமே மியூச்சுவலாக இருக்கணும் எந்த ஒரு உறவுலேயுமே. ஸோ பவித்ரா, இப்போ உங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நீங்கள் மற்ற பெண்களுக்கு ஏதாவது சொல்லணும் அப்படின்னா என்ன தோணுது உங்களுக்கு? கல்யாணத்துக்கு முன்னாடியாக இருக்கட்டும் பின்னாடியாக இருக்கட்டும், நம்ம வந்துட்டு ஃபினான்ஷியலி விமனுன்னு வரும்போது ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்டாக கண்டிப்பாக இருந்து தான் ஆகணும். ஸோ நம்மளுக்கான சேவிங்ஸுன்றது வந்து கண்டிப்பாக இருக்கணும். எதர் பேரண்ட்ஸை நம்பியோ எதர் கணவரை நம்பியோ நம்ம சம்பாதிக்கிற முழு பணத்தையும் நம்ம வச்சிடக்கூடாது. ஒரு பகுதியை கண்டிப்பாக நம்மளுக்காகவோ நம்ம குழந்தைக்காகவோ நம்ம எடுத்து வச்சுட்டு தான் இருக்கணும். அது நான் வந்து பண்ண தவறிட்டேன்னு தான் சொல்லணும். பெற்றவங்களாக இருந்தாலும் சரி, கூட பிறந்தவங்க யாராக இருந்தாலும் சரி, ஒரு லோன் மற்றவங்களுக்காக நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த பணம் திரும்பி வராது அப்படின்ற ஒரு முடிவோட ஹெல்ப் பண்ணுங்க. இல்லைன்னா பண்ணாதீங்க. வரும் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க பேரில் வீடு இருக்கும், நீங்கள் உங்கள் பேரில் லோன் எடுப்பீங்க. அது வராதுன்னு நினச்சிட்டு எடுக்கிறது ஒரு விதம். நம்மளுக்கு தானே, நம்ம அம்மா தானே, நம்ம அப்பா தானே, பின்னாடி அந்த லோனை நமக்கு கட்ட முடியல அப்படின்னா அவங்க வருவாங்க அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் எதிர்பார்ப்பெல்லாம் இருக்கக்கூடாது. இப்போ நீங்கள் வந்து அந்த லோனை கட்டிக்கிட்டே இருக்கீங்க, திடீர்னு உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, குழந்தை வந்துடுச்சு, வேலைக்கு போக முடியல, அப்போ லோனை யார் கட்டுவா அப்படிங்கும்போது அவங்க பிரச்சனை அதுவே பெருசாகிடுச்சுல்ல. இன்கேஸ் நீங்கள் அந்த லோனே அவங்களுக்கு எடுத்து கொடுக்கல அப்படின்னா உங்கள் செலவை நீங்களே பார்த்துட்டு நிம்மதியாக இருந்திருக்கலாம். ஆக்சுவலி வந்துட்டு நான் ஒரு 80K சேலரிக்கு சேஞ்ச் ஆகிற மொமெண்ட்டில் என் பாட்டி வந்து சொல்கிறாங்க, ஒரு வீடு ஒரு லேண்ட் வந்துட்டு வருது, ஒரு 800 to 1000 ஸ்கொயர் ஃபீட் என்னமோ ஒரு 5 lakhsக்கு வருது, நீ வாங்கிக்கோ, உன் பேர்லையாவது வாங்கிக்கோ, உங்கள் அம்மா அப்பாவுக்கு தெரியாமலையாவது வாங்கிக்கோ. ஏன்னா அவங்களுக்கு என் அம்மா அப்பாவை பற்றி நல்லா தெரிஞ்சதுனால நீ தெரியாமலையாவது வாங்கிக்கோன்னு சொல்கிறாங்க. நான் எங்கள் அம்மா கிட்ட போய் கேட்குறேன், இந்த மாதிரி பாட்டி சொல்கிறாங்க என்ன பண்ணலாம்னா, உங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் எதுவுமே பண்ணக்கூடாது, நான் உங்கள் அப்பாட்ட பேசுகிறேன்ட்டு போய் பேசுகிறப்போ அவர் கொடுத்த பதில் என்னென்னா, இவ வந்துட்டு இடம் வாங்கி போட்டுடுவா லோன் போட்டு, நாளைக்கு இவ கல்யாணம் பண்ணிட்டு ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அப்போ அந்த லோனை யார் கட்டுவா? அவள் புருஷன் கட்டுவானா இல்லை நான் கட்டுவேனான்னு சொல்லிட்டு என்னை வாங்க விடாமல் பண்ணிட்டாங்க. அந்த காரணத்தை வச்சு வாங்க விடாமல் பண்ணிவிட்டு இன்றைக்கி அதே காரணத்துக்காக தான் நான் போய் நிற்கிறேன். எனக்கு இன்றைக்கி இந்த ரெஸ்பான்ஸ் கிடைக்கிது. இது வந்துட்டு எனக்கு அன்றைக்கி அதை பண்ண விட்டுருந்தா நான் இன்றைக்கி வீட்டுக்காக நான் பண்ணதை நான் திரும்பியே கேட்டிருந்துக்க மாட்டேன். எனக்குன்னு ஏதோ ஒன்று இருந்திருக்கும், நீங்கள் எப்படியாவது போங்கன்னு நான் விட்டுட்டு இருந்தேன். அன்றைக்கி அதை பண்ண விடல. அந்த மேல் ஈகோ இருக்குதுல்ல, அது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்குது. வெளியே தான் பிள்ளை நல்லா இருக்குது, நான் படிக்க வச்சு ஆளாக்கிட்டேன்னு சொல்லிட்டு காட்டிக்கணுன்றது இருந்தாலுமே உள்ளே வந்து தனக்கு மேலே தான் பிள்ளை போயிடக்கூடாது, அந்த ஒரு எண்ணம் வந்து ரொம்ப மோசமான ஒரு எண்ணமாக இருக்குது. பெற்றவங்களே பிள்ளை முன்னேறக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? தனக்கு மேலே போயிடக்கூடாது. அவருக்கு ஈகோ என்கிட்ட ஸ்டார்ட் ஆனதே நான் எப்போ ஒரு 80,000 சேலரி வாங்குறேன் அந்த மொமெண்ட்டுக்கே அவருக்கு ஈகோ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக பிள்ளைங்க ஓஹோன்னு மேலே வந்தாக்கா பெற்றவங்களுக்கு அது பெருமை தானே, அது பெருமையாக தானே பார்க்கணும், பார்ப்பாங்க. ரிவர்ஸாக இருக்குது. ஸோ பெற்றவங்கன்னா பாசமாக மட்டும்தான் இருப்பாங்க, நல்லா பார்த்துப்பாங்க, பிள்ளைங்க வளர்கிறத பார்த்து ரொம்ப பெருமிதம் அடைவாங்க. அப்படிங்கிறது மட்டும் இல்லை, நீங்கள் சொல்கிறபடியான பெற்றவங்களும் இருக்கிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி தான் எனக்குள்ளே வந்திருக்கு. பட் எது எப்படியோ
படிக்கிற வேலைக்கு போகிற பெண்கள் இன்னும் 2-3 பேர் ரீசண்டாகவே நம்ம இப்போ சேனல் ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் நிறைய பேர் வராங்க. இதே மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாடி பெற்றவங்க கிட்ட நாங்கள் என் நகையெல்லாம் வாங்கி கொடுத்துருந்தேன், பணமெல்லாம் நிறைய நான் சம்பாரிச்சதை கொடுத்துருந்தேன், பெற்றவங்களுக்காக வீடு வாங்குறதுக்கு கடன் அடைக்கிறதுக்கு பணம் கொடுத்தேன், கல்யாணத்துக்கு அப்புறமா எனக்கு இப்போ தேவைப்படுது, என் பிள்ளைங்களுக்கு தேவைப்படுதுங்கிற போது அவங்க வந்து எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க, என்கிட்டருந்து வாங்கினதெல்லாம் என் அண்ணனுக்கு கொடுத்துட்டாங்க, இப்படி நிறைய பேர் சொல்கிறாங்க. எனக்கு ஆக்சுவலி இது வந்து நியூ டாபிக். இந்த மாதிரி நான் இது வரைக்கும் சொசைட்டியில் நேரடியாக நான் பார்க்கல, இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் நான் வந்து கேட்குறேன். பட் இந்த நிகழ்ச்சியை பார்த்து மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பதிவு பண்ணுங்கள். இந்த மாதிரி அவுட் இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு உறவு முறை அது சிக்கல் ஆகாமல் பணத்தால் அது தடைப்படாமல் இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? படிக்கிற சம்பாதிக்கிற பிள்ளைங்க பெற்றவங்களையும் கவனிச்சுக்கணும், அதே நேரம் அது தவறாகவும் ஆகிடக்கூடாது. இவ்வளோ வருத்தத்தையும் வலியும் பதிவு பண்ணுற பவித்ரா அவங்களோட பெற்றவங்க இந்நேரம் காசே இல்லை அப்படின்னு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்கள வீட்டில் வச்சு டேக் கேர் பண்ணிக்கிறதுக்கு தயக்கமே படாத ஒரு பொண்ணாக தான் எனக்கு படுறாங்க. நாளைக்கே அப்பா அம்மா வந்து உங்களை பார்த்துக்கணும் அப்படின்ற நிலைமை வரும்போது பார்த்துப்பீங்கள்ல. ஆக்சுவலாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போதும் சரி, குழந்தை பிறந்த டைம்லேயும் ஏற்கனவே அவங்களுக்கான ஹார்மோன் பிரச்சனைகள் இந்த மாதிரி நிறைய மன சிக்கல்லாம் வரும். அதை தாண்டி பேரண்ட்ஸ் சைடும் நிறைய பிரச்சனைகள் வரும்போது இன்றைக்கி நீங்கள் வந்து ரொம்ப மன உளைச்சலாகி தான் இந்த இன்டர்வியூவே நம்ம பேசணும் அப்படின்னு வந்திருக்கீங்க. ஒரு சிஸ்டர் லைக் எடுத்துக்கோங்க, இது ஒரு பெஸ்ட்டு கவுன்சிலிங் இன்டர்வியூவாக ஃபீல் பண்ணிக்கோங்க. நீங்கள் நிறைய பேருக்கு அவுட் வெளியில் இருக்கிற பெண்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு சிக்கலில் போய் சிக்கிக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க. பட் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் நல்லா படிச்சிருக்கீங்க, நல்ல வேலையில் திருப்பியும் சேர்ந்து சம்பாதிக்கக்கூடிய திறமையும் தைரியமும் உங்ககிட்ட இருக்குது, நிஜமாகவே இருக்குது. ஒரு கிளாரிட்டி இருக்குது, அழகாக பேசுகிறீங்க, நிதானம் தவறாமல் அழகாக பேசுகிறீங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிப்பீங்க. இந்த இன்டர்வியூவோட உங்களோட ட்ராமாவை தூக்கி தூர போட்டுடுங்க. டோன்ட் திங்க், அவங்கள பற்றி எதுவுமே நினைக்காதீங்க. ஓகேவா? எப்பயுமே நம்ம ரொம்ப ட்ராமா இருக்கும்போது ஏதாச்சும் ஒரு இடத்துல நம்மளோட ட்ராமாவை நம்ம தூக்கி போடுவோம், கரெக்டாக? மேபி அது இந்த இன்டர்வியூன்னு நினச்சிக்கோங்களேன். கண்டிப்பாக. ஓகேவா? நான் அப்படி ஃபீல், நீங்கள் அப்படி சேஞ்ச் பண்ணிட்டீங்க உங்கள் மைண்ட் அப்படின்னா நான் நிஜமாகவே ஹாப்பி ஆகிடுவேன். இல்லை, கண்டிப்பாக இது எனக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும். என்னோட மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கண்டிப்பாக இது குறைக்கும். ஓகே, ஏன்னா வெண்ட் அவுட் பண்ணும்போது ஒருத்தர்கிட்ட பேசும்போது தானாகவே குறையும்ல. ஸோ ஆப்வியஸ்லி எனக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும் கண்டிப்பாக. இது வந்து ஒரு இப்படி ஒரு பிரச்சனையும் இருக்குது அப்படின்றத மற்றவங்களும் உங்ககிட்ட நிறைய பேர் பேசி என்னன்னு கேட்கும்போது இந்த இன்டர்வியூ கண்டிப்பாக உங்களை ஹீல் பண்ணும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம அப்பா அம்மா ஃபேஸ் எதையுமே நம்ம போட வேண்டாம். இது வந்து எந்த பெற்றவங்களையும் வருத்தப்பட வைக்கிறதுக்கான இன்டர்வியூவோ காயப்பட வைக்கிறதுக்கான இன்டர்வியூவோ கிடையாது. இது ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய சிக்கல். இது ஒரு விதமான, இது ஒரு கைண்ட் ஆஃப் அவேர்னஸ் வீடியோ தான். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் தங்க நகையை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545.